உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த நடவடிக்கை வெகுவாக பாராட்ட வேண்டிய ஒரு நடவடிக்கை. மிக சிறப்புக்குரிய ஒரு காரியத்தை உச்சநீதிமன்றம் நிகழ்த்தியிருக்கிறது. நீதிமன்றம் என்பது சட்டத்தின் ஆட்சியை மட்டும் நிலைநாட்டுவது என்ற ஒரு பொறுப்பிலிருந்து விடாமல் அதை தாண்டி இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அநீதிகளையும் ஊழல்வாதிகளையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பும் கடமையும் நீதிமன்றத்திற்கு இருக்கிறது என்பதை இன்றைக்கு உச்சநீதிமன்றம் நிரூபித்திருக்கிறது. நாடாளுமன்றம் சட்டம் இயற்றினால் அந்த சட்டத்தினுடைய நிலை என்ன என்பதை பற்றி ஆய்வு செய்ததை தாண்டி நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஆட்சியில் இருந்தவர்கள், அதிகாரத்தில் இருந்தவர்கள், தொழில் செய்தவர்கள் மக்கள் பணத்தை கொள்ளையடித்து சரியான கணக்கு காட்டாமல் அதை வெளிநாட்டில் பதுக்கி வைத்திருந்தவர்களுடைய பட்டியலை வெளியே கொண்டு வருவதற்கு உச்சநீதிமன்றம் எடுத்துக்கொண்ட நடவடிக்கை என்பது இந்த கருப்பு பண விவகாரத்தில் இன்றைய தினம் ஒரு முக்கியமான கட்டத்தை அடைந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். இன்றைக்கு மத்திய அரசு இந்த பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. இதோடு மத்திய அரசினுடைய பணியை முடித்து கொள்ளாமல் அடுத்து உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவை எதிர்பார்க்காமல் கிடைத்திருக்கக்கூடிய பட்டியல் அடிப்படையில் எந்தெந்த வங்கிகளில் எந்தெந்த நாட்டில் கருப்பு பணங்கள் முடக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பணங்களை உடனடியாக மீட்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும். அதை தாண்டி கருப்பு பணம் வைத்திருக்கக்கூடிய நபர்களுடைய பெயர்கள் இப்பொழுது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிற காரணத்தினால் ஒருவர் கணக்கு காட்டாமல் வைத்திருக்கக்கூடிய பணத்தை ஒரு அரசினுடைய கவனத்திற்கு இது வருவாய்த்துறையினுடைய கவனத்திற்கு வருகின்ற பொழுது என்ன குற்றவியல் நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டுமோ அத்தனை நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு அந்த நபர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தேவைப்பட்டால் இந்த பட்டியலில் உள்ள அனைவரும் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீதான குற்றவியல் நடைமுறை நடவடிக்கைகளையும் மத்திய அரசு உடனடியாக துவங்க வேண்டும். இனி உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. காங்கிரஸ் இப்பொழுது திவாரி அவர்கள் சொன்னதை போன்று இவர்கள் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் கருப்பு பணம் முடக்கியிருக்கக்கூடியதை வெளியே கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். ஆனால் நேற்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் அந்த பட்டியலை வெளியிடுவதில் என்ன உங்களுக்கு தயக்கம் என்று உச்சநீதிமன்றம் சிறு தயக்கத்தோடு அந்த கேள்வியை இந்த அரசின் மீது எழுப்பியிருக்கிறது. இனியும் நீதிமன்றத்தின் முன் இதுபோன்ற ஒரு சூழல் மத்திய அரசிற்கு வந்துவிடாமல் மிக கவனமாக, மிக பொறுப்போடு, மிக வேகமாக இந்த பணத்தை மீட்பதற்கும் இந்த பணத்தை மறைத்த அந்த நபர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்வதற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு துவங்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன்.